Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.21 3.22 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.21ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5a minus 3b to the whole cube வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா x minus y to the whole cubeங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம புக்கில் வந்து ஃபார்முலா வந்து இருக்குது. ஃபார்முலா வந்து என்னென்னா x minus y to the whole cube is equal to x cube minus 3x square y அடுத்து ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூபுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 5a இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5a ரீப்ளேஸ் பண்ணுது, ஒய்க்கு பதிலாக 3b வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படின்னா 5a மைனஸ் 3b டு தி ஹோல் க்யூபை எக்ஸ்பேண்ட் பண்ணனா ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நான் 5a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5a டு தி whole cube minus 3 into xக்கு பதிலாக 5a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5a ஸ்கொயர் இன்ட்டு y வந்து 3b ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 5a, அடுத்து ஒய்யோட வேல்யூ வந்து 3b, இங்கே ஸ்கொயர் இருக்கனால டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3b ஒய்யோட வேல்யூ வந்து 3b டு தி ஹோல் க்யூப். இப்போ இந்த இடத்துல 5a வந்து க்யூப் பண்ணுறேன். 5a க்யூப் பண்ணனா 125 கிடைக்கும். அடுத்து a க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 5 வந்து ஸ்கொயர் பண்ணனா 25, அடுத்து ஏவை ஸ்கொயர் பண்ணனா a ஸ்கொயர் இன்ட்டு 3b, அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு 5a, அடுத்தது 3a ஸ்கொயர் பண்ணனா 9 கிடைக்கும், bஏ ஸ்கொயர் பண்ணனா b ஸ்கொயர் மைனஸ் 3a வந்து க்யூப் பண்ணனா 27, bஏ வந்து க்யூப் பண்ணனா b க்யூப். அப்படின்னா 125a க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 25 வந்து 75 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 225 வந்து கிடைக்கும். இங்கே a ஸ்கொயர் இருக்குது, a ஸ்கொயர், இங்கே b இருக்குது, அதை எழுதிக்கிறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு 5 வந்து 15 இன்ட்டு 9ஓட வேல்யூ வந்து என்னென்னா 135, அதை எழுதிக்கிறேன். இங்கே a இருக்குது, ஏவை எழுதிட்டேன். அடுத்து b ஸ்கொயர் மைனஸ் 27b க்யூப். அப்போனா 5a மைனஸ் 3b டு தி ஹோல் க்யூப் எக்ஸ்பேண்ட் பண்ணனா 125a க்யூப் மைனஸ் 225a ஸ்கொயர் b ப்ளஸ் 135ab ஸ்கொயர் மைனஸ் 27b க்யூப் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.22 கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டோடைய ப்ராடக்டோடைய வேல்யூ என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 2xை வந்து நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 3y வந்து நான் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 4z வந்து நான் சின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த a அதாவது இந்த 2xை வந்து நான் ஸ்கொயர் பண்ணேன்னா 4x ஸ்கொயர் கிடைக்கும். அப்படின்னா இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இதை a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 3y இருக்குது. அப்படின்னா இந்த 3yயை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா 9y ஸ்கொயர் கிடைக்கும். அப்படின்னா இங்கே எனக்கு 9y ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இது b ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதையும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 16z ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது 4xஐ ஸ்கொயர் பண்ணனா 16z ஸ்கொயர். அதனால் இதை c ஸ்கொயர்னுட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையுமே நான் மைனஸ் வந்து இருக்குது, அந்த மைனஸ் எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே x இன்ட்டு y வந்து இருக்குது. அப்படின்னா இதுவும் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 2 இன்ட்டு 3 வந்து 6 இன்ட்டு xy வந்து 6xy. அப்படின்னா எனக்கு கிடைக்குது. அப்படின்னா இது மைனஸ் ab. அடுத்து இது அதே மாதிரி தான் yz வந்து இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்குது. அப்படின்னா மைனஸ் bc, இது மைனஸ் caன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதோட ஃபார்முலா, அதாவது இதை ஐடென்டிட்டியை வந்து எழுதிக்கிறேன். a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸ் 3abc. இதான் வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டியாக இருக்கும். என்னடா இது, இந்த ஃபார்முலா வந்து புக்கில் எங்கேயுமே இல்லையேன்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா புக்கில் வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்குது. இந்த ஃபார்முலா இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyzல வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் abcயில் வந்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. இந்த இது பார்க்குறதுக்கு இதை மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஏவோட வேல்யூ வந்து எழுதிக்கிறேன். ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குன்னா 2xன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம். நான் ஏ வந்து 2x, பிக்கு பதிலாக 3yன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம், சிக்கு பதிலாக 4zன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ நான் இதை ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் c க்யூப் மைனஸ் 3abங்கிறத நம்ம ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணியிருந்தோம்.
அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஏக்கு பதிலாக 2x வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா 2x கியூப். அடுத்தது ப்ளஸ் பிக்கு பதிலாக 3y அப்படின்னா 3y கியூப். அடுத்தது சிக்கு பதிலாக 4z அப்படின்னா 4z கியூப் மைனஸ் 3 இருக்கு, அதை எழுதிட்டேன். a இன்ட்டு பி இன்ட்டு சி. a வந்து 2x, b வந்து 3y, c வந்து 4z. அப்படின்னா 2 வந்து கியூப் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 8, எக்ஸை கியூப் பண்ணனா 8x கியூப் ப்ளஸ் 3 வந்து கியூப் பண்ணனா 27, ஒய்யை கியூப் பண்ணனா ஒய் கியூப் ப்ளஸ் 4 வந்து கியூப் பண்ணனா 64 நினைக்கிறேன். 64 தான் வரும். அப்படின்னா 64 z கியூப் மைனஸ் 3 2s are 6, 6 3s are 18, 18ஓட ஒரு 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 72 வந்து கிடைக்குது. இங்கே xyz இருக்குன்னா 72xyz. அப்படின்னா இந்த 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z இன்ட்டு 4x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 16z² மைனஸ் 6xy மைனஸ் 12yz மைனஸ் 8zx. இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 8x கியூப் ப்ளஸ் 27y கியூப் ப்ளஸ் 64z கியூப் மைனஸ் 72xyz வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.